கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று, எங்கள் குற்றம் வானபரியந்தமும் வளர்ந்து போயிற்று. இஸ்ரவேல் ஜனங்கள், ஆசாரியர்கள், லேவியர்கள் எல்லாரும் யூத தேசத்துக்கு வந்து அந்நிய ஸ்திரீகளை திருமணம் செய்து கொண்டதை எஸ்ரா கேள்விப்பட்டவுடன் அவன் தன் ஆடைகளையும் தன் சால்வையையும் கிழித்து கொண்டு தன் தலையிலும் தன் தாடியிலும் உள்ள முடியை பிடுங்கி திகைத்தவனாய் உட்கார்ந்தான். இப்படி சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் எல்லாருடைய குற்றத்தின் நிமித்தம் இஸ்ரவேலுடைய தேவனின் வார்த்தைகளுக்கு நடுங்குகிற அனைத்து மக்களும் எஸ்ராவோடே கூடிக்கொண்டார்கள். எஸ்ராவோ அந்திப்பலி செலுத்தப்படுகிற நேரம் வரைக்கும் திகைத்தவனாய் உட்கார்ந்து கொண்டிருந்தான். ஆசாரியர்கள் அந்திப்பலி செலுத்தும் நேரத்தில் எஸ்ரா துக்கத்தோடு எழுந்திருந்து தான் கிழித்து கொண்ட ஆடைகளோடும் சால்வைகளோடும் முழங்கால் படியிட்டு அவன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறான். மக்கள் ஆண்டவருக்கு விரோதமான குற்றம் செய்ததால் அதை தாங்க முடியாத எஸ்ரா என்னும் ஆசாரியன் வேதபாரகனும் தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து தலையின் மயிரை பிடுங்கி அவனுடைய மன வருத்தத்தை தெரிவிக்கிறான். அவன் ஜெபிக்கிறான், என் தேவனே, நான் என் முகத்தை உமக்கு முன்பாக ஏறெடுத்து பார்க்க உம்முடைய முகத்தை பார்க்க வெட்கப்படுகிறேன். ஏனென்றால் எங்களுடைய குற்றங்கள் எங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாம் எங்கள் தலைக்கு மேலாக பெருகி போய்விட்டது. அதனால் எங்களால் யாருமே காப்பாற்ற முடியாது. எங்கள் குற்றங்கள் வானவரியந்தும் வளர்ந்து போயிற்று. அதனால் இந்த குற்றங்களை முற்றிலும் மன்னித்து எங்களை பரிசுத்தமாக்க உம்மால் மாத்திரமே முடியும். எங்கள் தலைக்கு மேல் பெருகி போய்விட்ட எங்களது அக்கிரமங்களை தெரிந்தே நாங்கள் செய்த பாவ அக்கிரமங்களை மன்னியும் என்று கெஞ்சினான், ஆண்டவரிடம் மன்றாடினான் என்று பார்க்கின்றோம். இப்படித்தான் தண்ணீரே இல்லாத ஒரு ஆறு ஒன்று இருந்தது. அதன் அருகிலுள்ள ஒரு ஊரில் இருந்து 4 தம்பிமார் அந்த ஆற்றினுள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தனர். திடீரென ஆற்றில் காட்டாற்று வெள்ளம் வந்தது கொண்டிருந்தது. இதை இவர்கள் பார்க்காமல் அறியாமல் விளையாடி கொண்டிருந்தனர். அருகில் தண்ணீர் வருவதை பார்த்ததும் திகைத்து பயந்து போய் ஓடினார்கள். ஒரு மரத்தில் 4 பேரும் ஏறி உட்கார்ந்திருந்தனர். தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இவர்கள் பயந்து போய் செய்வதறியாது திகைத்து உட்கார்ந்திருந்தனர். தண்ணீர் இன்னும் அதிகமாக வந்து அவர்கள் உட்கார்ந்திருந்த மரத்தின் 3/4 பாகம் வரை மரம் மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. தண்ணீர் அவர்கள் கழுத்தளவு வந்துவிட்டது. இப்போது அவர்கள் வேறு எங்கேயும் சென்று ஓடிவிடலாம் என்றாலும் மரத்தை விட்டு இறங்கவும் முடியாது. ஆகவே அவர்கள் அலறி பார்த்தார்கள், நாங்கள் தெரியாமல் இந்த ஆற்றிற்குள் விளையாட வந்துவிட்டோம், இனிமேல் இந்த பக்கமே வரமாட்டோம் என்று கெஞ்சி கொண்டு அலறினார்கள். அந்தோ பரிதாபம், அந்த தண்ணீர் அவர்கள் தலை மூழ்கும் அளவுக்கு பெருகிவிட்டது. தலையும் மூழ்கி அதற்கு மேலாக பெருகி ஓடியது. ஆகவே யாரும் அவர்களை காப்பாற்ற முடியாமலே போய்விட்டது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய குற்றங்கள் எது மட்டும் பெருகி இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்ப்போம். எஸ்ரா என்னும் ஆசாரியன் மக்கள் செய்த குற்றத்திற்காக ஆண்டவரிடம், ஆண்டவரே, எங்கள் குற்றம் எங்கள் தலைக்கு மேலே பெருகிற்று, நீர்தான் எங்களை காப்பாற்ற முடியும் என்று கெஞ்சினான். நாமும் நம்முடைய குற்றத்திற்கு மாத்திரமல்ல, நம் அருகில் உள்ளவர்கள் பாவத்திற்காக நாம் நம்முடைய இருதயமாகிய வஸ்திரங்களை கிழித்து ஆண்டவரிடம் கெஞ்சி மன்றாடி எங்கள் தலைக்கு மேலாக பெருகி இருக்கிற பாவ அக்கிரமங்களை எல்லாம் மன்னியும் ஆண்டவரே என்று பிரார்த்திக்க வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய பாவ அக்கிரமங்களுக்காக உம்மிடம் மன்றாட அருள் புரியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.